பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று தெரிவித்தார். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் விரிவாக்க திட்டத்திற்கு 7,100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நடப்பாண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சென்னை பூந்தமல்லி அருகே 150 ஏக்கரில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திரைப்பட நகரம் அமைக்கப்படும் எனவும் கூறினார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்படும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்தார். மகளிர் இலவச பேருந்து திட்டம் மலைப்பகுதிகளில் தொடங்கப்படும் என்றும் கூறினார். காலை உணவு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு 3,125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பணிபுரியும் மகளிருக்காக 26 கோடி ரூபாயில் தோழி மகளிர் விடுதி கட்டிடம் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். 3ஆம் பாலினத்தவரின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். 300 கோடி ரூபாய் செலவில் உண்டு உறைவிட மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொது நூலகத்துறையை மேம்படுத்த 213 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த ஆண்டு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். மகளிரின் பேராதரவு பெற்ற இத்திட்டத்திற்கான மானியத் தொகையாக 3,050 கோடி ரூபாயை 24-25ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும். தொடர்ந்து வரும் நிதியாண்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய முக்கிய நகரங்களில் 345 மகளிர் பயன்பெறும் வகையில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய தோழி விடுதிகள் கட்டப்படும். உயர்கல்வியை தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவரின் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும். மேலும் வரும் நிதியாண்டில் 15,000 திறன்மிகு வகுப்பறைகள் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவுசார் தளத்தில் உயர்ந்திட நூலகங்கள் முதன்மை களமாக உள்ளன. குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் பொது நூலகங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்திட 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.